ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை குட்டி ஸ்டோரி சேனல். ஸோ இதில் நம்ம vlog ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ நம்ம பெங்களூரில் உங்களுக்கு வேறு வெரைட்டி ஆஃப் பிளேசஸ்ஸு இங்கே ஆகிற இன்சிடென்ட்ஸ் எல்லாமே அப்டேட் ரெகுலராக போடுவோம். ஸோ இது வந்து நம்ம ஹவுஸ்லேருந்து நானும் எங்கள் ஃப்ரெண்டும் ஒர்க் பிளேஸஸ் போயிருக்கிறோம். ஸோ இது வந்துட்டு கமாண்ட் ஹாஸ்பிட்டல் ரோடு. ஸோ நீங்கள் பார்க்கலாம் சுற்றி பாருங்கள். நம்ம ட்ராவல் பண்ணுற டிஸ்டன்ஸு எப்போவுமே ஆட்டோவில் போவோம். ஸோ நானும் எங்கள் ஃப்ரெண்டும் கொஞ்சம் இங்கே வேலைக்கு போயிருக்கிறோம். 3:30க்கு அங்கே ரிப்போர்ட்டிங் டைமு. 3 o'clock ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்துட்டு ஆர்மி ஏரியா. ஸோ ஃபுல்லாக பாருங்கள், ரொம்ப ட்ரீஸ் இருக்கும். உள்ளே வந்துட்டு ஃபுல் ஆர்மி ட்ரைனிங் எல்லாம் நடக்கும் கமாண்ட் ஹாஸ்பிட்டல் கிட்ட. ஸோ ரொம்ப க்ரீனரியாக இருக்கும். ஆனால் கூகுளில் சொல்கிறாங்க 90% 100% ட்ரெயின் இருக்குது. ஆனால் எவ்வளோ வெயிலாக இருக்குது பாருங்கள். இந்த ரோடே பாருங்கள் எவ்வளோ வெயில். ஸோ இதிலேருந்து நம்ம ஒரு குட்டி ஸ்டோரியாக ஸ்டார்ட் பண்ணி vlog மாதிரி எடுக்கலான்னுக்கிறோம். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சார் சஜஷன்ஸ் கொடுங்க, இந்த மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு பிடிக்கும்ன்ட்டு. ஸோ இதுதான் ஆட்டோவில் போயிருக்கிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம ரீச் ஆக போகிறோம் நம்ம டெஸ்டினேஷன். ஸோ இது ஒரு ட்ராவல் vlog. ஸோ ஏதாச்சும் அப்டேட்ஸ் இருந்தால் உங்களுக்கு ரெகுலராக அப்டேட்ஸ் வரும் டெய்லி vlogsல. நம்ம டெய்லியாக ட்ராவல் பண்ணலாம். நம்ம கூடவே நீங்கள் நம்ம ஜேர்னியில் கலந்துக்கோங்க. இங்கே பாருங்கள் ஆர்மி வெஹிக்கிள். ஸோ அந்த ஆர்மி பிளேஸில் நம்ம ஃபுல்லாக சரௌண்டடு ஃபுல்லாக ஆர்மி தான். ஸோ அவங்க கேட்ஸு, அவங்க லொக்கேஷன், அவங்க கோட்ரஸ்ஸு, அவங்க நெல்லின்க்குவாங்க எல்லாமே ஆர்மி ஏரியா தான் ஃப்ரெண்ட்ஸ். இது இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே 3 மணி தான் ஆகுது. ஆனாலும் எவ்வளோ டிராஃபிக் இருக்குது பாருங்கள். இந்த பெங்களூரில் டிராஃபிக்கோட ஸ்டாப்பே இல்லை. எந்த நேரமும் எனி டைம் உங்களுக்கு பெங்களூரில் பார்க்கணுன்னா நீங்கள் கண்டிப்பாக பார்க்குற ஒரு விஷயம் டிராஃபிக் தான். ரொம்ப டிராஃபிக். எந்த ரோட்டில் நீங்கள் போனாலும் கல்வி டிராஃபிக் இருக்கும். ப்ளஸ்ஸு பாருங்கள், இவ்வளோ மத்தியானம் இந்த 3 o'clock எல்லோரும் ஒர்க் பிளேஸு இல்லைன்னா ரெஸ்ட் எடுத்துருக்கோங்க. ஆனால் பார்த்தா டிராஃபிக். ஏன்னா இங்கே தான் அவ்வளோ அவசரமாக போகிறாங்கன்னு தெரியல. கொஞ்சம் பேர் வந்துட்டு ரொம்ப ஸ்பீடாக போவாங்க. ஏன்னா ஒர்க் ப்ரெஷரு அந்த டைமில் ஆக்சிடென்ட்ஸ் ஆகுது. இங்கே பாருங்கள், ஸ்பீட் பிரேக்கர் இல்லை, ஆனால் அப்படியே ஸ்லைடாகி வராங்க. இங்கே எப்போ என்ன ஆகுன்ட்டு தெரியாது. ஸோ இது வந்துட்டு 1MG மாலு. ஸோ இது வந்துட்டு ரொம்ப பெரிய மால். இந்த மாலில் வந்துட்டு ஒன்லி காஸ்ட்லி பிராண்ட்ஸ், இந்த H&M, ஆல்டோ, அந்த மாதிரி ஹேம்லீஸு ரொம்ப காஸ்ட்லி பிராண்ட்ஸ் தான் கிடைக்கும். ஸோ நம்ம ஜஸ்ட்டு போயிட்டு விண்டோ ஷாப்பிங் தான் பண்ண முடியும். ஏன்னா நம்மளுக்கு அவ்வளோ வந்துட்டு வசதி இல்லை போய் வாங்கலான்ட்டு. ஸோ இது நம்ம போகிற ரூட்டு. ஆனால் ரொம்ப க்ளூமியாக இருக்கும். ஆனால் ரொம்ப டிராஃபிக்னாலே பாதி பொல்யூஷன். ஆனால் இந்த ரோட்டில் பாருங்கள், ரொம்ப பெரிய 5 star ஹோட்டல்ஸ் இருக்கும். ப்ளஸ் இந்த குருத்வாரா பாருங்கள், ரொம்ப ஃபேமஸ். கல்கி பகவான்னு சொல்லுவாங்க. இந்த ரோட் சொன்னாலே ஃபேமஸ்ஸு. ஸோ இது வந்து நம்ம போகிற ரூட்டு அல்சூர் லேக்கு. இங்கே பாருங்களேன், பெரிய லேக் இது. ஸோ இப்போ லேக் போகிற ரூட் இது. அந்த ட்ரீஸ் எல்லாம் மறைச்சி அங்கே லேக் இருக்கும். இதை பாருங்கள் எவ்வளோ பெரிய லேக்கு. இது ரொம்ப பெரிய லேக்கு. இதில் வந்துட்டு போட்டிங், ஃபிஷ்ஷிங் கூட பண்ணுவாங்க. கொஞ்சம் இது வந்துட்டு சேல் ரூட் கூட சொல்லுவாங்க. கொஞ்சம் சேலிங் ரூட்டெல்லாம் யூஸ்வலி இங்கே தான் மார்னிங்லலாம் பார்த்தா ஜாகிங்கெல்லாம் போவாங்க. ஏன்னா இந்த ரோட் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ரோடு. ப்ளஸ்ஸு ரொம்ப க்ரீனரியாக இருக்கிறதுனால பயங்கரமாக ஜாகிங், வாக்கிங் எல்லாம் ஏர்லி மார்னிங் பண்ணோன்னா நல்ல ஆக்சிஜன் கிடைக்கும் நம்மளுக்கு. ஸோ அதனால வருவாங்க. ஸோ எப்போ நீங்கள் பெங்களூர் விசிட் பண்ணி உங்களுக்கு ஏதாச்சும் வாக்கிங், ஜாகிங் எல்லாம் போனால் யூஸ்வலி அல்சூர் லேக் சைடு ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இதுதான் லேக்கு. அந்த லேக் உள்ளே கூட நம்மளை அலோவ் பண்ணுவாங்க ஜாகிங், வாக்கிங்கெல்லாம். ஸோ ரொம்ப பேர் ஏர்லி மார்னிங். இது வந்துட்டு மெட்ராஸ் ஷாப்பர்ஸ் ட்ரைனிங். ஸோ அதுவும் ஆர்மி தான். ஸோ அவங்க ட்ரைனிங் பண்ணுற இடம் இதெல்லாம் மெட்ராஸ் ஹெட் குவார்ட்டர்ஸில் இருக்குது. ஸோ இங்கே ட்ரைனிங் பண்ணுவாங்க. இது ஒரு ஸ்விம்மிங் பூலு. ஸோ இது உள்ள ஸ்விம்மிங் கிளாஸஸும் இருக்கும், ஸ்விம்மிங் பூலும் இருக்கும். 100 rupees தான் பர் ஹவர்னு சொல்லி ஸ்விம்மிங் பூல் வச்சுக்கிறாங்க. நம்ம போய் கலந்துக்கலாம். ஸோ இங்கே தான் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் போட்டிங் எல்லாம் இருக்கும். இங்கே வந்துட்டு நம்ம வாக்கிங், ஜாகிங் கூட வரலாம், எக்ஸசைஸ் கூட பண்ணலாம். எங்கே போட்டிங்கெல்லாம் நம்ம பண்ணலாம் அல்சூர் லேக்கில். ஆனால் ரொம்ப சேஃப்டியாக இருக்கணும். ஏன்னா நம்ம லேக்கெல்லாம் நம்ப முடியாதுல்ல, எப்போ என்ன ஆகும். தண்ணி எப்போவுமே நம்ம நேச்சர் கூட ஆட முடியாது. ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன் இருக்கும் போது கொஞ்சம் சேஃப்டியாக தான் இருக்கணும். சேஃப் ஜாக்கெட்ஸ் எல்லாம் போட்டு தான் ஜாகிங் பண்ணலாம்.
இது எம்இஜி. இங்கே யூஸ்வலி நம்ம எதனா செலெக்ஷன் எல்லாம் ட்ரையல்ஸ்க்கு வந்தால் இங்கே இருக்குவாங்கன்னு நினைக்கிறேன். அதான் அந்த பிளேஸு. இங்கே பாருங்க கைஸ், கூகுளில் 100% 90% மழைன்றாங்க. இங்கே பாருங்க எப்படி வெயில் அடிச்சுருக்குதுன்னா இந்த சம்மரில் இருக்கிற மாதிரி வெயில் அடிச்சுருக்குது. இந்த சம்மரில் இருக்கிற மாதிரி சன்னு அப்படியே சன்னை நம்ம உள்ள வச்சு அந்த ரசனை ஆடில் வரோம் தெரியுமா ஃப்ரெண்ட், நம்ம தலையில அப்படியே அது எனர்ஜி எல்லாம் குடிக்கிற மாதிரி அப்படியே பாருங்க லைன் குச்சின்னுக்குது எல்லாரும் எனர்ஜி அந்த மாதிரி தான் பார்த்தீங்களா. அப்போ கூகுளெல்லாம் நம்ப ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க இந்த மரம் எப்படி சாஞ்சிருக்குது. ஆல்ரெடி இந்த ஏரியாவில் ஒரு மரம் 2 பேர் மேலே விழுந்துச்சா. அவர் அந்த அங்கிள் வேறு சீரியஸ் ஆகுறாங்க, அந்த ஆண்டி வேறு இன்ஜுரி ஆகிட்டு சர்ஜரி பண்ண ஸோ இந்த மாதிரியெல்லாம் மரம் சாஞ்சிருந்தால் ப்ளீஸ் போகாதீங்க, அதுக்கிட்ட கொஞ்சம் சேஃப்டியாக பசங்களை கூட்டின்னு போங்க. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பிடிச்சிருந்தால் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.